Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு பொறுத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து 3% மேலே போயிருக்கு, 130 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்கு. ஸோ எதுவும் ஸ்விங்கு கண்டிப்பாக வந்திருக்கா வரலையா, ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்விங் வந்திருக்கணும். நிறைய பேர் கேட்பீங்க, இன்றைக்கி நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வேறு கேட்டிருந்தீங்க வந்திருக்கா வரலையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக 2 days வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேல் கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் வந்துடும், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போது ஸ்விங்கை பொறுத்தளவு இன்றைக்கி நம்மளோட கோல்டில் ஒரு ட்ரேட் வந்துச்சு. ஸோ அது காலையிலே வந்தது, காலையிலே ஃபில் டிபி முடிஞ்சு, ஓகேங்களா. 33 பாயிண்ட் தான். ஸோ ஏன்னா காலைல ரொம்ப சின்ன ஒரு மூமெண்ட்டை தான் வந்துச்சு. ஸோ அந்த சின்ன மூமெண்ட்லேயே அப்படியே ஃபில் டிபி அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே நம்மளுக்கு செட்டப்ஸ் அகெயின் வந்திருக்கான்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் ஒன்று வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ யாராச்சும் ஒரு ஆள் நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் இன்னொரு ட்ரேடு இப்போ நான் மார்க் பண்ணுறேன்ல, இந்த ரேஞ்சுக்குள்ளக்க இன்னொரு ட்ரேடு ஸ்விங்கானது வந்திருக்கு. யாராச்சும் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ரேஞ்சில் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் எத்தனை நேரம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸும் கூட நம்மளோட டெய்லி வீடியோஸ் போடுறத பார்த்து லேர்ன் பண்ணி இது பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் கூட கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை நேரம் கரெக்டாக சொல்கிறீன்றதை பார்க்கலாம். நான் மார்க் பண்ணியிருந்தேன்ல அந்த ரேஞ்சுக்குள்ளக்க இன்னொரு ட்ரேட் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரேட் ஃபில் டிபி அடித்து முடிச்சிருச்சு. ஸோ மறுபடியும் ஒரு ட்ரேட் வந்தது. ஸோ அதை நீங்கள் யார் கண்டுபிடிங்கன்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ பிட்காயின் மாதிரி அக்ரெசிவாக மேலே போய்கிட்டே இருந்தது. கோல்டு வந்து மத்தியானம் 4:15 ஃபுல்லாக அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. இப்போது 5:45 வரைக்குமே, ஓகேங்களா. ஸோ இது மட்டுமே நியர்லி 1% அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மேலே போனது மட்டுமே. ஸோ நியர்லி 1.5% வரைக்கும் மேலே போயிருக்கு, அக்ரெசிவ் மேலே போனது, ஓகேங்களா. ஸோ தான் இப்போது டீப் இன்ட்ரடே இந்த இன்ட்ரடே இதெல்லாத்தையும் நம்ம நாளையிலும் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு ஸ்விங் மட்டும் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் நாங்கள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாளிலேருந்து எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு எல்லாமே எல்லா அனாலிசிஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஸ்கேல்பர்ஸை பொறுத்தளவு நம்மளோட கோல்டில் என்ன பார்க்கலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங்கு, தென் அப்புறம் ஸ்கேல்பர்ஸ், அடுத்து இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடரை பொறுத்தளவு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் என்ன இதுன்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ நான் இன்னொன்று சொல்லியிருந்திருப்பேன், இந்த ட்ரெண்ட் என்ன 4th டச் இல்லை 5th டச் தான் டச் பிரேக் ஆகும்னு. ஸோ இங்கே ஃபஸ்ட் டச் ஆயிருக்கு, இது செகண்ட் டச்சு, இது 4th டச்சு, 5th டச் என்ன இருக்குது, இங்கே பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ நான் சொல்லியிருந்திருப்பேன், எப்பயுமே 5th டச்சில் கோல்டு வந்து பிரேக் அவுட் ஆகும். இந்த நடுவில் க்ரீன் கலர் டச் இருக்குல்ல, அது வந்து டச் கிடையாது, ஏன்னா பக்கத்துலேயே வந்ததுனால அது வந்து நம்ம டச்சாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு டச்சு, இது செகண்ட் டச்சு, இது தேர்டு டச்சு, இது 4th பிரேக் ஆகிடுச்சு. இதை கன்சிடர் பண்ணலாம். பிரேக் ஆகும் போதில் டக்குன்னு ப்ரைஸஸ் அங்கனுக்குள்ளே ரிவர்ஸே பிரேக் ஆகிரும். ஆனால் இங்கேனுக்குள்ளே கன்சிடர் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. நீங்கள் எல்லாம் எல்லா டேட்டா எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே கூட பாருங்களேன், இந்த மேஜர் ட்ரெண்ட் நான் பிரேக் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னும் அப் ட்ரெண்ட்னு கேட்டோம்னா கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கான ரீசன் தான் ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு டச்சு, இது செகண்ட் டச்சு, இது தேர்டு, இது 4th, 5th டச் என்ன இருக்குது, பிரேக் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இது ரொம்ப பெரிய வீக்லி ட்ரெண்ட்னால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. ஆனால் இது ஒரு டே ட்ரெண்ட் தான், 4 hour ட்ரெண்ட்னால கொஞ்சம் அங்கனுக்குள்ளே ரிவர்ஸ் ஆகிட்டு அப்படியே மேலே போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ வால்யூம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி தான் இருந்துச்சு அந்த ரேஞ்சில், ஓகேங்களா. ஸோ ஸ்விங்கை பொறுத்தளவு இப்போதைக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்விங் ஹைக் மேலே போனால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பார்க்க சொல்லியிருந்திருப்போம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருந்திருக்கு. ஸோ ப்ராப்பராக ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராப்பர்னு சொல்லிட்டு, பட் ஆனால் ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு, ஒரு 50% அந்த ரேஞ்சுக்குள்ளே. ஸோ அவங்க என்ட்ரி எடுத்திருந்தாலுமே நம்மளுக்கு வந்து டிபி இப்போ கண்டிப்பாக 1/2 வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல் டிபி அடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருந்து நீங்கள் எந்த ஸ்விங்கில் உள்ள சொல்லி வச்சிருந்தீங்கனாலும் 1/2 ஆர்ஆர் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கோல்டு வந்து இந்த ஒன் டேல வந்து பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ன்றதை கன்சிடர் பண்ணிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் தான் பண்ணணும், ஓகேங்களா. கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. இதில் என்ன ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஓவரால் ட்ரெண்டு, அதாவது நம்ம இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். இன்னும் பை ட்ரெண்ட் பார்த்தோம்னா இன்னும் பை ட்ரெண்ட் கிடையாது, ஷார்ட் டேர்ம் ரேலி தான், ஓகேங்களா. இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை, பை ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இல்லை. அது இந்த வீக்கெண்ட் அனாலிசிஸில் கன்ஃபர்மேஷன் ஆகாதான்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்கேல்பிங் அண்டு டே ட்ரேடிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ 2 பேத்துக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்விங் லோ எடுத்துக்கோங்க, இல்லை இந்த ஸ்விங் லோ கூட ஓகே தான், ஓகேங்களா. இந்த ஸ்விங் லோ எடுத்துக்கோங்க, தென் இந்த ஸ்விங்காக எடுத்துக்கோங்க. மேலே வந்து 100% அன்கிளைம்டு லிக்விடிட்டி நிறையா இருக்குது, கீழேயுமே உங்களுக்கு நிறைய எஃபிஜி இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸோ தான் இந்த 2 ரேஞ்சில் எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்றதை பார்த்துட்டு ஸ்விங்கு ஸ்கேல்பர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக செட்டப்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான். தென் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட US30 NAS இதெல்லாம் பார்க்கலாம்.
ஸோ US30 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டு தான் ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு அதுவுமே சொல்ல போனோம் அப்படின்னா பெரிய அப் ட்ரெண்டு தான். ஸோ பெரிய ட்ரெண்ட் லைன் மேஜர் ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து வருமானா கண்டிப்பாக வரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும். அதுதான் இங்கே மெயின் ஓகேங்களா. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும், ஆனால் வர மந்த்தில் ரொம்ப பெரிய அக்ரெசிவாகவும் வரும் ஓகேங்களா. ஸோ நேற்றுமே இந்த ரேஞ்சில் ஒரு செல் பொசிஷன் மேக் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணி போட்டுருந்துருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன போகுதுன்னு தெரில, இன்னொரு 1 ஹவருக்குள்ளே வரும். ஸோ வால்யூம் 7 o'clock வால்யூம் வரும். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். செட்டப்ஸ் வந்து எதுவும் வந்துச்சு அப்படின்னா நான் என்ட்ரி எடுத்துருந்தேன். என்னோட Instagram Telegram பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ என்னோடய செட்டப்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ எப்போயுமே என்ன அப்படின்னா இது இப்போ பிரேக் ஆகி கீழே வரும். ஒன்று சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு மேலே போகும், இல்லை அப்படின்னா பிரேக் ஆகி கீழே வந்துடும். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அதை பாருங்கள். கண்டிப்பாக ஒன்று சப்போர்ட் எடுக்க வரும், இல்லை பிரேக் ஆகி கீழே வந்துடும். இதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்னு சொல்லி அப்டேட் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் செல் தான் வரும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னிலேருந்து செல்லுக்கான கன்சிடர் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு 5 டேஸுக்கு மேலே நல்ல ஒரு ரேலியும் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு ஓகேங்களா. நம்ம US30 பொறுத்தளவு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பொறுத்தளவு ஸ்கேல்பர்ஸ் அண்ட் டே ட்ரேடிங் ஸ்விங் எதுவும் பார்க்கலாமன்றது சொல்லுங்கள். நேஸும் அதே தான் நல்ல ஒரு அப் அண்ட் தான் போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நேஸுக்கும். ஸோ அதுவுமே மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி சாயந்தரம் வால்யூமில் செல்லார கூட வாய்ப்புகள் இருக்குது நேஸுமே. ஸோ USD JPY ஓகேங்களா. ஸோ USD JPY பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஸ்கேல்பிங் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அடுத்து இன்ட்ராடே இதெல்லாம் சேர்த்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஸ்கேல்பிங் இன்ட்ராடே எல்லாத்தையுமே இங்கே வந்துடுங்க ஓகேங்களா. இங்கேயுமே கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு 1:1 RR இல்லை 2 RR இல்லை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க 2 RR அந்த ரேஞ்சில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்விங் ஹை வந்து ஸ்கேல்பர்ஸ் அண்ட் டேட்டட் ரெண்டுத்துக்குமே செட் ஆகும். ஏன்னா மேலேயும் அன்கிளைம்டு லிக்விடிட்டி இருக்குது, கீழேயும் கொஞ்சம் லிக்யூரிட்டி இருக்குது. இங்கே வரைக்கும் லிக்யூரிட்டி இருக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ரிஜெக்ஷனுக்குள்ளேயே முடிஞ்சளவு புக் பண்ண பாருங்கள் ஓகேங்களா. ஸோ USD JPY என்ன இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸில் இப்போ ரெசிஸ்டன்ஸை மாதிரி ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 61 ஓகேங்களா. ஸோ 61க்குள்ளே நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எஃப்இஜி வந்து இருக்கும். ஸோ இந்த இருக்கா 50 to 61 ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எங்கே ரிவர்ஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு 1:2 RRன்றது ஓகே தான் ஓகேங்களா. ரிவர்ஸ் ஆகிருக்கப்புறம் அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 4 ஹவரோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரிவர்ஸ் ஆகுதான்றதை பார்த்துட்டு என்ட்ரி வந்து எடுக்கணும். அடுத்து CHF வேணாம், தென் சில்வர் ஓகேங்களா. ஸோ சில்வரை பொறுத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். ப்ரீவியஸ் உள்ள ரெசிஸ்டன்ஸை நல்லா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் அது வந்து அக்ரெசிவாக நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஒரு அக்ரெசிவ் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அந்த அக்ரெசிவ்னஸில் நம்ம வந்து ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கக்கூடாது ஓகேங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ண செய்யணும், ரீட்ரேஸ்மெண்ட் வரணும், ரீட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவசரம் கிடையாது. வெயிட் பண்ணக்கப்புறமா தான் தெரிய வரும். ஆனால் ஸ்கேல்பர் அண்ட் இன்ட்ராடே பண்ணலாம். ஸ்விங் மட்டும் இப்போதைக்கு இதில் தவிர்த்துருங்க. கோல்டில் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க என்ட்ரியை, இதில் வந்து அந்த விதமான கோல்டுக்கு விதமான சட்டோஷன் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது ரொம்ப ஒரு அப்டார்மலாக ஏறி இருக்குது. அது கூட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லாம் கணிச்சு என்ட்ரி எடுத்துடலாம், பரவாயில்லாமல் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் அது ரொம்ப ஒரு அப்டார்மலாக ஏறி இருக்குது. ஸோ சில்வரை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோ ஃபார் ஸ்கேல்பிங் ஓகேங்களா. ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங் ரெண்டு பேர் பார்க்கலாம். கீழேயுமே அன்கிளைம்டு லிக்விடிட்டி இருக்குது, மேலேயுமே லிக்விடிட்டி நிறையவே இருக்குது ஓகேங்களா. ட்ரெண்டு தெரிஞ்சு போச்சு, அப் ட்ரெண்ட் தான் ஷார்ட் டேர்முக்கு. இன்னொரு 1-2 days கழிச்சு அப் ட்ரெண்டில் இருக்கும் ரெண்டுமே. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு ஓகேங்களா. ஸோ அடுத்து USD கார்டு. ஸோ USD கார்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு செல் ஆஃப். USD கார்டு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு செல் ஆஃப். ஸோ பெரிய ஒரு ஃபால் வந்துருந்து. இதை பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மேலேயே ரிசர்வ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே இருந்திருக்கு ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் கரெக்டாக ட்ரெண்ட் லைனோட ஹை போய் அந்த ப்ரீவியஸ் ஹைலாம் ஸ்பீக் பண்ணிவிட்டு வந்து அடுத்தடுத்த கேண்டில் அப்படியே பெரிய பெரிய வால்யூம்லாம் வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் டிபி அடிச்சிருக்கணும் இந்த ரேஞ்சில். ஸோ பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்லேயும் அப்டேட்ஸ் வேணும், லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் செட்டப்லாம் வருது, யூஸிங் நம்மளோட நார்மல் டெக்னிக்கல் வச்சு ட்ரேட் செட்டப்லாம் வருது, அதில் அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட சொல்லுங்கள், நம்ம அதுக்கு அப்டேட் கூட மேக் பண்ணி போடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங் இந்த லோ வந்துடுங்க, தென் ஹை வந்து இந்த ஹை போயிருங்க ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஜோன் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் கடையில் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்விங் ஹை எடுத்துக்கோங்க. ஸ்கேல்பர்ஸ் அண்ட் டேட்டட் ரெண்டுமே வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா மேலே அன்கிளைம்டு லிக்விடிட்டி இருக்குது, கீழேயுமே அன்கிளைம்டு லிக்விடிட்டி இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா 1:2 RR பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்விங்கு இன்ட்ராடே பிளேயர் ஸ்கேல்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ வராலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த லோக்குள்ளேயே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஹை போச்சுன்னா இந்த ஹை வரைக்கும் பார்க்கலாம்.
தென் யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டியுமே நல்ல ஓரளவு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோம் இதுலேயுமே. போன வாரம் வீக் அனாலிசிஸ் சொல்லியிருந்திருப்போம். இங்கே ஒரு என்கல்ஃப் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் செட்டை பார்க்கலான்னு. ஸோ என்கல்ஃப் வந்தது, ஆனால் ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் அங்கே போகலை. ஸோ இப்போ தான் அங்கே போயிருக்கு. ஸோ போனாலுமே அங்கே ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது என்கல்ஃப் லோவர் டைம் ஃப்ரேமில் என்கல்ஃபும் கிடைக்கல. ஸோ அதனால் நோ என்ட்ரி இப்போதைக்கு வெயிட் பண்ணணும். இப்போது இதை பொறுத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நல்ல ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எஃப்இஜி ரியாக்ட் ஆகி அங்கேருந்து ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் இன்டிசிஷனில் இருக்குது, மேலே போகலாமா கீழே வரலாமான்னு. ஸோ இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடர் கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட்டப்ஸ் வந்து பார்க்கலாம். இதை ஒன்ஸ் பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம செட்டப்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம டே ட்ரேடரை பொறுத்தளவு, இந்த ஸ்கேல்பர்ஸை பொறுத்தளவு இந்த சப்போர்ட்டு தென் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த 2 ரேஞ்சுகளுக்கே பார்க்கலாம். வால்யூம் எங்கிட்ட வருது அந்த பக்கம் பார்த்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலேயுமே எஃப்இஜி வித்து நிறைய லிக்விடிட்டி இருக்குது, கீழேயுமே எஃப்இஜி வித் நிறைய லிக்விடிட்டி இருக்குது. தென் பிடிசி வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரட்டும், செட்டர்ஸ் பார்க்கலான்னு சொல்லி வச்சுருந்தோம். பட் ஆனால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இன்னும் வரல. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பிடிசிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இங்கே உள்ள எஃப்இஜியில் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து பார்க்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாக ஒரு ரொம்ப நேரம் ஒரு அக்கமடேஷன் ஆகிட்டு அது மேனிபுலேஷன் இப்போ ஆகிருக்கு. ஸோ கீழே வரணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வால்யூமோட அப்படியே கீழே வந்தால் தான் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்விங்கை பொறுத்தளவு இதை கன்சிடர் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்விங்கு இந்த 10 கிட்ட வரட்டும். இந்த 10 ஆக்சுவலாக பிரேக் ஆகிருக்கு கொஞ்சம், ஆனால் அட்ஜஸ்டபிள் தான். ஏன் அட்ஜஸ்டபிள்னால் அதுக்கு ஒரு சில காரணம் இருக்குது, அதை நான் போக சொல்கிறேன் உங்களுக்கு. இதை பொறுத்தளவு ஸ்கேல்பிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங்கில் வந்துடுங்க. இதுக்கு ஸ்விங் இப்போதைக்கு இன்ட்ராடே வந்து ட்ரை பண்ண வேணாம், ஹை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸ்கேல்பிங்கும் சரி இன்ட்ராடே சரி நீங்கள் அப் ட்ரெண்டுக்கான பார்க்கலாம். டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஸ்கேல்பர் மட்டும் பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் வந்து இன்ட்ராடே பார்க்க வேணாம். ஓகேங்களா. இந்த ஸ்விங் ரெட் கலர் பாடி க்ளோஸ் பண்ணிச்சப்பறம் அந்த ஸ்விங்கில் நீங்கள் இன்ட்ராடே பிளேஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா கீழே எஃப்இஜி இருக்குது, இங்கே சின்ன வால்யூம் தான் இருக்குது, மேலே நிறைய வால்யூம் இருக்குது. அன்கிளைமட் வால்யூம் வந்து ப்ரீவியஸாக எஃப்இஜிங்க இருக்குல்ல. ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. தென் யூஎஸ் ஆயில். ஓகேங்களா. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்தளவு பார்த்தோன்னா இதுவுமே நல்ல ஒரு 10 பிரேக் பண்ணி பரவாயில்லாமல் கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. இதோட கேரக்டர் தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்லலை எத்தனை 10 பிரேக் ஆகும் அப்படின்றத நான் சொல்லலைன்னு. அதனால தான். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ப்ரீவியஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ண அப்புறம் தான் தெரியும் என்னென்னு. ஆனால் ஜோச் நடந்திருக்கீங்க. ரிஸ்கியஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடர் வந்து யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு 61%. நீங்கள் என்ட்ரி செட்டப் எஃப்இஜி வச்சுருக்கான்ற ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 38 to 50 1 ஹவரில் ஒரு எஃப்இஜி இருக்குது. 30 மினிட்ஸ்லேயுமே 30 to 50 தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 38 to 50 இந்த ரேஞ்ச் வரத்தில் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. என்ட்ரி இந்த ஸ்விங்கில் உள்ள எஸ்எல்எஸ்ஸு நம்ம வந்து இது வந்து இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இந்த எஃப்இஜி மிட் வரைக்கும் கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த எஃப்இஜி மிட் வரைக்கும் எப்படினாலும் இது 1:2 RR, இங்கே வந்து போனீங்கன்னா 1:3 RR கிடைக்கும். ஓகேங்களா. நியர்லி 4 RR அவ்வளோதான். இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்விங் ட்ரேடருக்கு. இப்போது இன்ட்ராடே பிளேயர் அண்ட் ஸ்கேல்பர்ஸ் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்விங் லோ நீங்கள் பார்க்கணும். தென் அதே மாதிரி இந்த ஸ்விங் ஹையே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இந்த பக்கம் பிரேக் ஆகுது, அந்த பக்கம் பார்த்துக்கலாம். ஹை பொறுத்தளவு சின்ன RR தான் கிடைக்கும், லோவில் 1:2 or 3 RR கிடைக்கும். ஓகேங்களா. தென் அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ இதெல்லாம் பார்த்ததெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸில் இது கால்ஸ் கிடையாது. இதுக்கு ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்ம நாளிலேருந்து எல்லா டீட்டெயிலாக வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.